போது இப்போ எனக்கு ரிட்டையரான அனுபவமே வரல. நான் 84 திருமணம் ஆகி 83 திருமணம் 84 வரேன். அந்த நாள் தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த நாள் ஞாபகம் வந்ததேன்னு அதுதான் வந்து என்ன கதை சொல்லி ஆரம்பிப்பேன். கணக்கு பாடுங்க இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். உங்களை பார்க்கும்போது உங்களை பெரிய ஆளா பார்க்குறோம், அப்பாவை பார்க்குறோம், அம்மாவை பார்க்குறோம், ப்ரொஃபஸரை பார்க்குறோம், பிரின்சிபலா பார்க்குறோம். எல்லா தொழில்துறையிலையும் என்ன நீங்க வளர்ச்சி அடைந்ததை நினைச்சு அந்த ஒரு உன்னத உயர்வை நினைச்சு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அந்த உங்க அப்பா அம்மாவை விட சந்தோஷப்படுறது யாரு தான்? நாங்க தான். உங்களுடைய நட்பு வட்டம் இன்னும் பெருகணும். உங்களுடைய அந்த உன்னத உணர்வுகள் என்ன செய்யணும்? வளரணும். வாழ்க்கைங்கிறது குறுகலா இருக்கக்கூடாது. நண்பர்கள் நிறைய வேணும். காசு பணம்னு சம்பாதிச்சுக்கலாம். ஆனா அந்த நண்பர்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கிடைக்காத ஒரு சொத்து. உங்களையும் நினைச்சிருக்கிறீங்க. இந்த நேரத்தை நம்ம ரொம்ப ஒரு பொற்காலமாக நினைக்கிறோம். காலங்கள் ஓடலாம், ஆனா கனவுகள் என்ன செய்யாது? மறையாது. வாழ்க்கை பாதை மாறலாம், ஆனா உங்க வகுப்பறை நினைவுகள் என்ன செய்யாது? மாறவே மாறாது. சில பேருக்கெல்லாம் பேர் ஞாபகம் வருது, முகங்கள் ஞாபகம் வருது. ஆனா நல்லா படிப்பீங்க, கீழ்படுவீங்க, என்னன்னா என்னையா ஆக்கிட்டு வந்துடுவீங்க. இப்ப உள்ள பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்க முடியாது. அப்பெல்லாம் ரொம்ப வீட்டுக்கு டியூஷன் மாடி வந்துடுவாங்க, சீக்கிரமா வந்துடுவாங்க. அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இனிமையான காலம். இப்ப வேலை செஞ்ச காலங்க. இப்ப வேலை செய்யறது எல்லாருமே ஐயோ வேலை செய்யறமே தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு கெடுபிடிகள். ஆனா நாங்க வேலை செஞ்ச நாட்கள்லாம் அப்படியே ஒரு குடும்பமா, ஒரு பிள்ளைகளா, எங்க பிள்ளைகளை மாதிரி தான் நினைப்போம். என் பிள்ளைகளை விட எனக்கு இந்த பிள்ளைகள் ரொம்ப முக்கியம்னு நல்லா நினைப்பேன். அந்த அளவுக்கு நல்லா எங்களோட ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. உங்களை எல்லாம் பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். சொன்னது மாதிரி நிர்மலா சொன்னது மாதிரி ராஜா கட்டளை விட்டுறாரு. அப்படி நீங்க அதை திறந்துட்டீங்கன்னா ராஜ்யத்துல ஒரு பகுதியை உங்களுக்கு தந்து ராஜாவை ஆக்கிடுவேன் அப்படின்னு அந்த ராஜா கட்டளை கொடுக்குறாரு. சரின்னு வர்றாங்க. ஆனா இன்னொரு நிபந்தனை கொடுக்குறாரு. நீங்க கதவை திறக்கலைன்னா உங்க கையை வெட்டிடுவே இல்லை. கதவை திறக்கலைன்னா வந்தவங்க எல்லாரும் போயிருக்காங்க. ஆனா ஒரு வாலிபன், ஒரு இளைஞன் என்ன செய்யலாம்? வர்றான். வந்து கதை திறக்கிறதுக்கு வர்றான். பார்த்துக்கிறங்க. பக்கத்துல இந்த காவலாளிகள் மந்திரியெல்லாம் எப்போ உனக்கு பயம் இல்லையா, பயப்படலையா, நினைக்கலையா, கவலை இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. நிறைய கேள்விகள். ஆனா அந்த இளைஞன் என்ன சொல்றான்? ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? எதையுமே பாசிட்டிவா நினைக்கிறேன். எதையுமே நாளைக்கு திறந்துட்டேன்னா நான் என்னவா ஆயிடுவேன்? ராஜாவா ஆயிடுவேன். இல்லையா? கையை போகுதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? உயிர் போகல, இல்லை கைதான போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னம்பிக்கை. அந்த நானும் முன்னாடி வந்தா ஒரு குத்துனா பாருங்க, கதை என்ன செஞ்சிருச்சு? அப்போ அவனுடைய பாசிட்டிவ் திங்கிங் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதனால நீங்க சோர்ந்தே போகக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. பாசிட்டிவா நினைங்க, எதையுமே நினைங்க. அப்படி நினைக்கும் போது இந்தவதெல்லாம் உயர்வாக இருக்க வேண்டும். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை. எல்லாம் படிச்சுக்கிறோம்ல, அதெல்லாம் வாழ்க்கையில் அந்த தத்துவங்களை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்வு இன்னும் உயர வேண்டும். உங்களுக்கு உணர்வுகள் இன்னும் மலர வேண்டும். வாழ்க்கையை வந்து அப்துல் கலாம் நல்லா சொல்லியிருப்பாரு. அது ஒரு லட்சியம், அதை நிறைவேற்றுங்க. அது ஒரு சுமையா தெரியும் நினைக்காதீங்க. ஒரு மகிழ்ச்சியா தெரிஞ்சதுன்னா அதை சந்தோஷப்படுங்க, அதை இன்னும் அனுபவிங்க. அது ஒரு பயணம், வாழ்க்கை ஒரு பயணம். இப்பதான் உங்களுக்கு தொடங்கியிருக்கு இல்லையா? எங்களுக்கெல்லாம் முடிய போகுது. ஆனா அந்த இதில் வெற்றி நடை கொடுங்க அப்படின்னு அழகா வாழ்க்கைன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய புத்தகங்கள் வாசிங்க, நல்லதை சிந்திங்க, நல்லதை நினைங்க, நல்ல காரியங்கள். இப்போ புத்தகங்களை சொல்றது மாதிரி உன்னால படிக்க முடியல, புத்தவால படிக்க முடியல. இப்போ எங்க வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எப்போ உங்களை சுற்றி எப்போ பார்த்தாலும் 10 பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போவும் அப்படிதான் டீச்சர் அப்படின்பாங்க. ஆனால் நல்ல காரியங்கள். அதனால உங்க பிள்ளைகள் நல்லா படிக்க வைங்க. பெண் பிள்ளைகள் படிச்சா அந்த பரம்பரையே செழிப்பா இருக்குமா. எப்படி பிள்ளைகளை படிக்க வச்சுருவாங்க. அதனால நீங்க நல்ல கணவராக, நல்ல மனைவியாக உங்க பிள்ளைகளை என்ன செய்யணும்? நல்லா படிக்க வச்சு உயர்த்து கொண்டுட்டு வாங்க. நீங்க எப்படி இருந்தீங்களோ அதையெல்லாம் மறந்துருங்க. நம்ம பள்ளிக்கூடத்தை நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்க பிள்ளைகளையும் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு வாங்க. தொழிலில், குடும்பத்தில், நீங்க சமூகத்தில் இன்னும் உயர வேண்டும், வளர வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி
நீங்க போடா போட்டியாக பெருக வேண்டும் என்று